உலகத் தமிழர்கள் அனைவரையும் நாம் இந்த காணொளியில் மிக முக்கியமான ஒரு விவகாரத்தை பேசுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட அதனுடைய தலைப்பு, திருச்சியில் 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு அரசியல் புள்ளி, தற்போதைய அமைச்சர் KN நேருவினுடைய சகோதரர் ராமஜெயம் வழக்கு விவகாரமான செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியில் பல புதிய திடுக்குத்தனங்கள், திடுக்கிடும் தகவல்களும் கூட வெளியாகி இருக்கிறது. இதுவரை 2012ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி நடைப்பயணம் மேற்கொண்ட KN நேருடைய சகோதரர் அரசியல் புள்ளியாக ராமஜெயம் காவேரி கல்லணை சாலையில் காவேரி ஆற்றுப்படுகையில் கை கால்கள் கட்டப்பட்டு அவர் மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் இன்றோடு 13 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இதுவரை குற்றவாளிகள் என்ன, யார் குற்றவாளி என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வழக்கை முடித்து ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையில் தற்போது விசாரணைகள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையில் பல புதிய திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் போலீசார் இந்த வழக்கு குறித்து முதல்ல அவங்க நடத்தின விசாரணை, ஒரு பக்கம் அதனுடைய தரவுகள் இருக்கின்றது. கொலையாளிகள் தற்போது கண்டுபிடிக்கப்படாததால் திமுக ஆட்சி 2022இல் நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கில் துப்பு துலக்குவதற்காக சிறப்பு நீதிமன்றம் புலனாய்வு குழுவும் அமைச்சிருக்கிறாங்க. திருச்சியினுடைய மிக முக்கியமாக DIG வருண்குமார் இந்த வழக்கில் 5 ரவுடிகளை அவர்கள் தங்களது விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர்கள் ராமஜெயம் இவர்களுடைய அந்த தில்லை நகரில் பரிசோதிக்கப்பட்ட இதில் இந்த ரவுடிகள் 5 பேரும் தில்லை நகரிலிருந்து பேசியதாக சிக்னல் தெளிவுபடுத்தியதும் ரெக்கார்டாயிருக்கு. காரைக்கால் பகுதியில் இந்த சம்பவத்திற்கு முன்பு இவர்கள் ஒன்று கூடியிருந்தாங்க. அப்போது இதற்கான திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டதாகவும் கூட இந்த விசாரணையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக திமுக அரசு DIG வருண்குமார் நீதிமன்றத்தை அணுகி அவர்களிடத்தில் உண்மையை கண்டறியக்கூடிய அடுத்த கட்ட சோதனையில் திமுக ஆட்சி வருவதற்கு, அதாவது ஆட்சி எலெக்ஷனை சந்திக்க முன்னே முடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக செயல்படுவதாகவும் செய்தி வருகிறது. இந்த ரவுடிகள் இந்த தில்லை நகர்லேருந்து பேசின சிக்னல், காரைக்காலில் 3 நாளைக்கு முன்பு கல்லணையில் கட்டப்பட்ட அந்த நடப்பதற்கு முன்பு நடந்த சம்பவங்களை எல்லாம் காவல்துறையினுடைய DIG வருண்குமார் தனது ஃபைலில் சேர்த்திருக்கிறாரு. இப்போ அவர்கள்ட்ட உண்மை கண்டுபிடிப்பு சோதனைகள் நடக்கப் போகிறது. இதற்கு இடையில் DIG வருண்குமார் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய, அதாவது வரலாற்று குற்றவாளி, அதாவது ஹிஸ்ட்ரி சீட்டர்னு சொல்கிற மாதிரி சுடலைமுத்து என்பவனை நேரடியாக விசாரணை நடத்தியிருக்கிறார். இந்த விசாரணை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடந்திருக்கிறது. யார் இந்த சுடலைமுத்து? இவன் ஏற்கனவே 3 கொலைகளில் தண்டனை பெற்றவன், வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை, சிறையிலிருந்து இவன் தப்ப முடியாத ஒரு கொடூரமான. இவன் ஆயுள் தண்டனை பெற்றது மட்டுமல்லாமல் இவனுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் சுடலைமுத்து 3 மணி நேரம் நேரடி விசாரணையில் அவனிடத்திலிருந்து ஏராளமான தகவல்கள் பெற்றதாகவும் கூட செய்தி வந்திருக்கிறது. அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இப்போ பாளையங்கோட்டையில் போய் விசாரணை நடத்தக்கூடிய சுடலைமுத்து ராமஜெயம்
அவன் திருச்சி கொலையை சிறையில் இருந்ததாகவும், அன்றைக்கு அவன் வேறு ஒரு விவகாரத்தில், செல்போன் விவகாரத்தில் திருச்சி சிறையில் இருந்து பேசியதாகவும், மணச்சநல்லூர் குணா என்பவனோடு இவன் உறவாடியதாகவும் தற்போது பல புதிய விசாரணைகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் முட்டை ரவி பட்டான் 2006. அப்போதே இந்த சதித்திட்டம் அரங்கேறியதாகவும், ராமஜெயத்திற்கு எதிராக இந்த ஏன் நடந்தது என்ற ரூபத்தில் இதில் சுடலைமுத்து, 5 ரவுடிகள், உண்மை கண்டறியும் குழு 3 நாளைக்கு முன்பு 2012க்கு முன்பே, அதாவது இவர்கள் 2012 மார்ச் மாதத்து 29ஆம் தேதிக்கு 3 நாளைக்கு முன்பே காரைக்காலில் கூடி பேசியது, சுடலைமுத்துடைய திருச்சி சிறையிலிருந்து குணாட்ட பேசியது, அது முட்டை ரவியினுடைய விவகாரத்தில் பழிவாங்குவதற்காக நடந்ததா என்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் தெரியாத விவகாரத்தில் எல்லாம் தெரிந்து விடுமோ என்று எண்ணுவதற்கான ஒரு வடிவமைப்பு கிடைத்திருக்கிறது. இதில் 2006 திமுக ஆட்சியின் போது அப்போ ஒரு திட்டத்தை திரு கருணாநிதி கண்டுபிடித்ததாகவும், உளவுத்துறை மூலமாக அன்றைக்கு ராமஜெயத்திரத்தில் திரு கருணாநிதி கூப்பிட்டு நான் தான்யா உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னதாகவும் தமிழ்நாட்டில் பரபரப்பான ஒரு மீடியா தன் செய்தியை 2 தினங்களுக்கு முன்பு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ராமஜெயம் இந்த குணா, மணச்சநல்லூர் குணா, இது அரசியலா, ரியல் எஸ்டேட் போட்டியா அப்படின்னு பார்த்தா, அன்றைக்கு நடந்த அந்த கான்ஸ்பிரசியில் திரு கருணாநிதி உளவுத்துறையின் மூலம் அறிந்து கொண்டது சாதியின் பெயரால். ஏனென்றால் ராமஜெயத்தினுடைய சாதி வலுவான நிலையில் செல்வம், செழிப்பு, பணம் என்று வருகின்ற போது அவனுடைய அதிகாரம் எல்லை மீறி போவதற்காக அவர்கள் சதித்திட்டம் தீட்டியதையும் அன்று உளவுத்துறை கருணாநிதியிடத்தில் தெரிவித்து அதை அவருக்கு தெரிவித்ததாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஆக இது பல கோணத்தில் இந்த வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதே சமயம் திமுகவினுடைய அமைச்சர் KN நெஹ்ரு இந்த தம்பியின் பின்பு ரொம்பவே மன பதபதைப்பில் ஆளானார். இன்று வரை அவருக்கு அந்த காயங்கள் வடுவாகத்தான் இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்து 13 ஆண்டுகளுக்கு பின்பு தற்போது பல விவரங்கள் வெளிவரக்கூடிய சூழ்நிலையில் அநேகமாக யார் இந்த ஈடுபட்டார்கள் என்பதும், ஸ்ரீரங்கம் போலீசார் இந்த வழக்கு குறித்து முதலில் விசாரணை நடத்தி CBI கையில் இந்த விசாரணை சென்று 2022 நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கில் துப்பு துளங்க சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டது. இப்போதான் DIG போலீஸ் சூப்பிரன் ஜெயக்குமார், துணை சூப்பிரன் மதன், CBI அதிகாரிகள் ரவி ஆகியோர் அடங்கிய இந்த சிறப்பு புலனாய்வு குழு பல உண்மைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த விசாரணை அவர்கள் நடத்தியதில் டெல்டா மாவட்டத்தினுடைய ரவுடிகள் உட்பட பலரும் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் செய்திகள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தெரிவிக்கிறது. 2023 12 சந்தேக நபர்கள் இந்த திமுக ஆட்சியில் அவர்கள் கொண்டு வரப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும், ஆனால் இதுவும் வழக்கை முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதனிடையே கடந்த மாதம் சிறப்பு புலனாய்வு குழு ஜெயக்குமாருக்கு பதிலாக திருச்சி சரக DIG வருண்குமார், தஞ்சை SP ஆகியோர் கூடுதலாக நியமித்து புலன் விசாரணை செய்ய உயர்நீதிமன்றத்தின் ஆணை பிறப்பித்ததை தொடர்ந்துதான் DIG தற்போது பாளையங்கோட்டை சிறையில் இருக்கும் சுடலைமுத்து என்ற வாழ்நாள் குற்றவாளியோடு 3 மணி நேரம் அவர் தாமதித்து பேசியதின் விளைவுதான் இப்பொழுது முட்டை ரவி கொலை வழக்கும்
அதே போன்று மணச்சல் நல்லூர் குணா என்று பல பல புதிய தகவல்கள் வெளியாகி இருப்பதையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தன் செய்தியிலே தெரிவித்திருக்கிறது. ராமஜெயம் கொலை தொடர்பாக மற்றொரு கைதியுடன் அவர் பேசியதும் கூறப்படுகிறது. அவர்தான் மணச்சநல்லூர் குணா. இந்த விசாரணை கைதியின் அறிக்கைகள் மற்றும் முந்தைய சந்தேக நபர்களுடான தொடர்புகளின் ஆய்வுகள் தற்போது மிக மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் திமுக ஆட்சியில், அதாவது எங்கள் ஆட்சியில், நேரு இருப்பது திமுக, ராமஜெயம் திமுக, எல்லோரும் திமுக தான், உண்மைகளை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று அவர்கள் குடும்பம் தற்போது ஆவலாக இருக்கிறது. உண்மையிலேயே வழக்கு எப்போது முடிவுக்கு வரும் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் மத்தியில் உலா வரும் இந்த கடினமான சூழ்நிலையில் டிஐஜி வருண்குமார் தலைமையின் கீழ் புதிய தடயங்களை ஆராய்ந்து வழக்கை ஆட்சி முடிவதற்குள் உண்மையை அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் என முயற்சிக்கிறது. இந்த விசாரணையில் ராமஜெயம் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்துமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏனென்றால் எந்த துப்பும் கிடைக்காத ஒரு நேரத்தில் சுடலை முத்து, மணச்சநல்லூர் குணா, 2006 முட்டை ரவி, 5 ரவுடிகள் அந்த கொலை நடந்த அன்றைக்கு திருச்சி சிறையிலிருந்து சுடலைமுத்து பேசியது, 5 ரவுடிகளும் தில்லை நகரில் ரெக்கார்ட் ஆனது, அவர்கள் செல்போன், காரைக்காலில் 3 நாட்களுக்கு முன்பு அவர்கள் பேசியது, திட்டமிட்டது, தற்போது உண்மை கண்டறியும் குழு மூலம் அவர்களை உள்மனதில் இருப்பதை ஆழமாக கொண்டு வருவதற்கு நீதிமன்றத்தினுடைய அணுகல் நிலை. ஆக இது ஒரு வடிவம் பெறுவது, முடிவை தெரிவும் என்பது மாதிரி தெரிகிறது. இருந்த போதிலும் இது சாதியா, சாதியின் தாக்கமா, அரசியலா, அல்லது நிலப்புலன் தகராறுகளால் ஏற்பட்ட கட்ட பஞ்சாயத்துகளா இன்னும் தெரியவில்லை. ஆனால் சாதி மோதல் என்று கருணாநிதியுடைய காலத்தில் இந்த பின்னணி இருந்ததாகவும் அந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது மிக முக்கிய நாளிதழ். இதன் உண்மைகள் அநேகமாக வெளிவரக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக KN நேருவின் குடும்பம், அதாவது ராமஜெயத்தின் குடும்பம் நம்புகின்றது. ஆட்சி இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கிறது, அதற்குள் அந்த முடிவுகள் வரலாம். நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கப் போகிறது? நாம் புலனாய்வுத்துறையின் மூலம் இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய செய்திகளை உங்களுக்கு தமிழில் தந்திருக்கிறோம். நன்றி.